ஓம் ஸ்ரீ குருவ்யோ நமக. நீலாதுங்கஸ்த நகரிதடி சுப்தமுத்போக்ய கிருஷ்ணம் பாரார்த்தயம் ஸ்வம் ஸ்ருதி சதஸ் சிரஸ் சித்மத்யாபயந்தி ஸ்வோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜி நிகலிதம் ய பலாத்கிருத்ய புங்க்தி கோதாஸ்யைனம் இதமிதம் பூய ஏவாஸ்து பூயக. அன்னவயற் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வளையால் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதியென்ற விம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. அஞ்சு குடிக்கோர் சந்ததியாய் ஆழ்வார்கள் தன் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையலாய் விஞ்சாய் பழுத்தாலை ஆண்டாளை பக்தியுடன் நாடும் வழுத்தாய் மனமி மகிழ்ந்து. இன்னைக்கு மார்கழி கொண்டாட்டத்துல 23ஆம் நாள்ல நாம பார்க்க போற பாசுரம் மாரி மலை முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர்பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் அறிந்தேலோர் எம்பாவாய். இதுவரை நோன்பு நோற்பதற்காக முதலில் எழுந்தவர்கள் நோன்பிற்கு வருவதாக கூறிய தன்னோட தோழி பெண்டிரையெல்லாம் எழுப்புனாங்க. இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து நந்தகோபன் திருமாளிகையை அடைஞ்சு வாயில் காப்போர்களையும் எழுப்பி நந்தகோபனையும் எழுப்பி நப்பின்னையும் எழுப்பி கண்ணனையும் எழுப்பினாங்க. தோழிகளுடன் பேசினாங்க. பகவத் விஷயத்தை உணரச் செய்வதற்காக ஆன்ம உந்துதலை, அதாவது ஆத்மாக்குள்ள இருக்க அந்த ஸ்பிரிச்சுவல் அந்த உணர்ச்சியை ஒரு உரையாடல் தத்துவமா இதுவரைக்கும் அந்த பாடல்கள்ல வெளியிட்டாங்க. முதல் 5 பாட்டுக்கள்ல பரம்பொருளோட தத்துவத்தை விளக்கினவங்க ஆண்டாள் தேவி. 6 முதல் 15 முடிய உள்ள 10 பாக்கள்ல நோன்பு நோற்க பெண்களை எழுப்பும் உரையாடல்களா அமைச்சவங்க. 16 முதல் 22 வரை உள்ள பாக்கள்ல கண்ணனை எழுப்புறதா இருந்தது. அந்த கண்ணனை எழுப்பும் போதுதான் திருமாளிகைக்கு போறது, அங்குள்ள வாயிற்காப்போன் நந்தகோபன் யசோதை பலராமர் நப்பின்னை எல்லாத்தையும் எழுப்பி கடைசி கண்ணனை எழுப்புதல் வர நடக்கும் உரையாடல்கள் அது. இப்போ நாம 23 இன்னைக்கு ஆரம்பிக்க போறோம். 23லிருந்து 29 வரை உள்ள 7 பாடல்கள் கண்ணனுக்கும் கோபியைக்கும் நடக்கும் உரையாடல். இப்போ இந்த பாடல்ல கண்ணன் பேசுறான். பெண்களே, நான் வந்து உங்களுக்கு என்ன செய்யணும்? உள்ளிருந்தே கேட்பவனிடம் தாம் வந்த காரியத்தை சொன்னா அவனும் உள்ளிருந்தே உத்தாரம் சொல்லி விடுவான்னு நினைச்சு, கண்ணா, உன் படுக்கை விட்டு வெளியேறி ரொம்ப அழகான சீற்றம் மிகுந்த சிங்காசனத்துல வந்து நீ உட்காரணும். அவ்வாறு நீ அமர்ந்தவுடன் நாங்கள் வந்த காரியத்தை சொல்லுவோம். நீ அதுக்கப்புறம் அதை ஆராய்ந்து அருள் பாலிக்க வேண்டும் என்று கேட்கிறாங்க இந்த தோழிகள். இந்த பாடல்ல அவன் எப்படி எழ வேண்டும், எப்படி நடந்து வர வேண்டும்னு கூட ரொம்ப அழகா வர்ணிக்கிறாங்க ஆண்டாள் தேவி. மாரிக்காலம் முழுவதும் மலை குகையிலேயே மலையோடு மலையாக ஒட்டி கொண்டதோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒன்றி கிடந்து உறங்கிய சிங்கமானது மழைக்காலம் முடிஞ்சது அவருக்கு தெரிஞ்சது. மாரிக்காலம் முடிஞ்சிச்சு, தான் எழுந்திருக்க வேண்டும் நினைச்ச மாத்திரத்துல கண்களிலிருந்து தீ ஜுவாலைகள் தெரிப்பதை போல தீவிழி விழித்து விடரி மயிர்கள் சிலிர்த்து நிற்க அதை 2 புறமும் உதறி உடம்ப முறுக்கிக்கிட்டு நிமிர்ந்துட்டு ஒரு கர்ஜனை செஞ்சு முழக்கி கம்பீரமாக வெளியே வருது அது சிங்கம். இத வியாக்கியானம், அதாவது விளக்கம் எழுதினவங்கெல்லாம் எப்படி ஒப்பிடுறாங்கன்னா, மழை காலத்துல 4 மாதங்கள் ஸ்ரீ ராமபிரான் போருக்கு புறப்படாம மால்யவான் அப்படிங்கிற மலையில, அதாவது மலை குகையில காத்திருந்ததை போல மிருகங்களுக்கு ராஜாவான சிம்மமும் மாரிக்காலம் முழுவதும் குகையிலேயே அடைபட்டு கிடக்குமாம். இத ஒரு உவமையா சொல்றாங்க. இப்போ நப்பின்னையும், கண்ணா, உனக்கு ஒரு ஆபரணம் அப்படின்னு நினைக்க தெரிஞ்ச அளவுக்கு மலையில சிங்கம் ஒட்டி கிடந்தவாறு நீ கண்ணா நப்பின்னையோட ஒட்டிக்கிட்டே இருக்க
எங்களுக்கு அருள் பாலிக்கிறதுக்காக நீ எழுந்து வரக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க இந்த ஆயர்குல பெண்கள். கார்காலம் முடிஞ்சிருச்சுன்னு அந்த சிங்கம் தெரிஞ்சு எழுந்திருப்பதை போல வந்து எழுப்பும் சத்தத்தினால் நீ துயில் கொள்ளும் காலம் முடிஞ்சிருச்சு, பக்தர்களுக்கு அருளும் நேரம் வந்துருச்சு அப்படின்னு கண்களை விழித்து பரிமளம் வீசும் உன்னோட மேனியில் புரளும் மாலைகளையும் உதறிட்டு சிங்கம் எப்படி நெளிந்து நிமிர்ந்தவாறு தன்னோட களைப்பை போக்க உடம்ப ஒரு தடவை முறித்து போட்டு கர்ஜிட்டு நடக்கிறது மாதிரி நீனும் உன்னோட கம்பீரமான மிடட் ஓசையினால கனைத்து இதோ வந்துட்டேன், உமக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்கறது போல நீ வரணும் அப்படின்னு சொல்றாங்க. பூவை பூ போன்ற வண்ணம் உடையவன் தான் அந்த கண்ணன். காளையோட நடை, யானையோட நடை, புலியோட நடை, சிங்கத்தோட நடை அப்படின்னு 4 நடைகளில் யசோதையோட இளம் சிங்கமான நீ சிம்ம நடை நடந்துதான் வரணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த பெண்கள். அது மட்டுமல்ல, வந்து நீ எப்படிப்பட்ட கட்டில உட்காரணும் தெரியுமா? பரமபதத்துல ஒரு கட்டில் இருக்காம். அதுக்கு 8 தத்துவங்கள் கொண்ட கால்கள் இருக்கு. தர்மம், அறிவு, வைராக்கியம், நியமை, அதர்மம், அஞ்ஞானம், அழிவு, தண்டனை. இந்த 8 கால்கள் கொண்ட தர்மாதி பீடம் அப்படிங்கிற ஒரு ஆசனம் இருக்கு. அதுல பரமபத நாதனாக அமர்ந்து நீ அனைத்து பிரபஞ்சங்களுக்கும் தேவையானதெல்லாம் ஆராய்ந்து அருள் பாலிச்சுக்கிட்டு இருக்க. அப்படிப்பட்ட நீதான் பகவான் நாராயணன். அதே மாதிரி இங்கு அமைஞ்சிருக்க 8 கால்கள் கொண்ட சீரிய சிங்காசனத்துல தேவாதி தேவனான நீ ராஜாதி ராஜாவை போல அமர்ந்து நாங்க என்ன காரியத்துக்காக வந்திருக்கோம் அப்படின்னு ஒன்னால இல்லாம வேற யாரால சொல்ல முடியும்? நாங்க மோட்சம் வேண்டி கிருஷ்ண அனுபவம் வேண்டி வந்திருக்கோம். ஆனா அதை நீயே ஆராய்ஞ்சு அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு அருள் பாலிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டு இந்த பாசுரத்தோட விளக்கத்தை முடிக்கிறாங்க. இப்போ இதோட ஆழ்ந்த பொருள் என்ன சொல்றாங்க? ஜீவாத்மாக்களை எல்லாம் தட்டி எழுப்பி அந்த ஜீவாத்மாவுக்கு பரம்பொருள் இவன் தான் அப்படின்னு அவனோட தன்மையும் சேர்த்து புரிய வச்சு அந்த புரிய வச்ச அந்த ஆச்சாரியனை அடைஞ்சு அவனோட, அதாவது நாராயணனோட திருவடிக்கு கீழே புகுவதற்கான அந்த பொருள் தான் இதோட ஆழ்பொருள். அதாவது ஒரு முடிவான நிலைக்கு அந்த ஜீவாத்மா வந்துருச்சு. அந்த ஜீவாத்மா பரம்பொருள் இன்னதுதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிச்சு. அந்த பரம்பொருளோட குணங்கள் இதுதான், அந்த பரம்பொருள் தான் நமக்கு ஒரே கதி, வேற ரட்சகன் இல்லை, வேற காப்பவன் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆச்சாரியன் மூலமா அதை புரிஞ்சுக்கிட்டு அதுபடி அந்த ஜீவாத்மா நடக்கிறது தான் இந்த பாசுரத்தோட உண்மையான பொருள், அதாவது ஆழ்ந்த பொருள். எப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு சரணாகதி அப்படின்னு செஞ்ச பிரகலாதனுக்காக நரசிம்ம அவதாரம் எடுத்து அருள் புரிந்தானோ, அதே போல அவனை தவிர வேற கதி இல்லை, அவனை தவிர வேற ரட்சகன் இல்லை, காப்பவன் இல்லை அப்படின்னு யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் சிம்மத்தோட வேகத்துல வந்து அருள் புரிவான் அப்படிங்கிறது தான் இந்த பாசுரத்துல ஒரு நரசிம்ம அவதாரத்தோட செயலை குறிப்பிட்டு மறைமுகமா சொல்லப்பட்டிருக்கு. அதனால மற்றைய பாடல்கள்ல துயிரினம் என்னும் மாடம் என்றும் மஞ்சம் என்றும் உணர்த்தப்பட்ட சொற்களை விட்டுட்டு இந்த பாடல்ல கோயிலினின்று இங்கே வந்து அருள வேண்டும் அப்படின்னு கோவில்ன்ற வார்த்தைய இங்கே உபயோகப்படுத்திருக்காங்க ஆண்டாள் தேவி. இதே பாசுரத்துல ஸ்ரீ ராமானுஜரை குறித்து என்ன விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஸ்ரீமத் ராமானுஜர் தன்னோட இளமை காலத்துல 13 ஆண்டுகள் தமிழகத்தை விட்டு பிரிஞ்சு கர்நாடகால மேல்கோட்டை திருநாராயணபுரத்தை வாழ்ந்து அங்கும் வைணவத்தை வளர்த்த, அதுக்கப்புறம் புதுமைக்கும் புதுமையா புத்தொளி பெற்று திருப்பியும் தமிழகத்துக்கு வந்தாரு. அதுக்கப்புறம்தான் இன்னும் ராமானுஜரோட மேன்மை உலகமறிய தெரிஞ்சது. இந்த பாடல்ல மாரிக்காலம் முழுவதும் ஒரு குகையில சயனித்துள்ள சிங்கம் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா? ஆனா அந்த மாரிக்காலம் முடிவுற்ற பின்னர் தன்னோட பிடரிமயிர் சில்ப உடம்பை உதறி கண்களை தீவிழியாய் விழித்து நிமிர்ந்து முழங்கி புறப்படுவதை போல கண்ணன் எழுந்து வர வேண்டும் என்று பாவை பெண்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. அதே மாதிரி ராமானுஜர் மேற்கோட்டை திருநாராயணபுரத்தை விடுத்து தமிழகம் புகும் நிகழ்ச்சியை மனசுல வச்சுதான் ஆண்டாள் மாறி மழை முடைஞ்சில் மண்ணி கிடத்துருங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் வேர்ந்து உதறி மூறி நிமிர்ந்து புறப்பட்டு போதருமா போலேன்ற வரிகள்ல ராமானுஜர் கர்நாடகத்திலிருந்து அந்த கிருமி கண்ட சோழன் அப்படிங்கிற மன்னன் உயிர் நீத்ததுக்கு அப்புறம்
அவனால் இனிமேல் எந்த ஆபத்தும் நமக்கு வராது, அதனால சமயத்துக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு மீண்டும் தன்னோட நற்பணியை தொடங்கிறதுக்காக தமிழகத்துக்கு வந்து அவரோட பணிகளை ஆரம்பித்தது இந்த உலகத்து உள்ளோர் எல்லாருக்கும் மகிழ பூரித்து ரொம்ப ஆனந்தப்பட்டாங்க அப்படின்னு சொல்கிறது போல இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சிங்கம் மண்ணி கிடந்து உறங்குவதாவது. ராமானுஜர் மேற்கோட்டை திருநாராயணபுரத்தே வேதாந்த கிரந்த சங்கிரக சாஸ்திர சூக்திகள் நிறைந்த பணுவல்களில் ஆழ்ந்து கிடந்ததை அந்த சிங்கம் உறங்குவது மாதிரி அங்கே சொல்லியிருக்காங்க. அதாவது அவர் இளைப்பாடுறாரு அப்படின்னு சொன்னால் கூட, ஆனால் அந்த நேரத்தில் தன்னோட ஞானத்தை வளர்த்துக்கிட்டு அதில் ஆழ்ந்திருந்து போன இடத்துலையும் திருப்பணிகள் செஞ்சு அவர் அந்த நேரத்தையும் ரொம்ப உபயோகப்படுத்திக்கிட்டாரு அப்படிங்கிறது தான் இங்கே குறிக்குது. இந்த பாசுரத்தோட விளக்கம் இத்தோட முடியுது. மீண்டும் நாளை பாசுரத்தில் நாம் பார்க்கலாம். ஸ்ரீமதி ராமானுஜாய் நமக. ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். அழகெல்லாம் ஆண்டாளின் அழகாகுமா, அவள் அசைந்து வரும் நடைக்கு இணையாகுமா, அழகெல்லாம் ஆண்டாளின் அழகாகுமா. கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர், ஜோதி மணிமாடம் தோன்றும் ஊர், நீதியால் நல்ல பக்தர் வாழும் ஊர், நான்மறைகள் ஓதும் ஊர், ஸ்ரீவில்லிபுத்தூர் வேதக்கோனூர். பாதங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும், வேதம் அனைத்துக்கும் வித்தாகும், கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. திருவாடி பூரத்து செகத்துதித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினால் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே, 143 உடைத்தாள் வாழியே, உயர் அரங்கற்கே கண்ணி யுகந்தளித்தாள் வாழியே, மறுவாரும் திருமல்லி வளநாடு வாழியே, வன்புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே. ஓம் ஸ்ரீ சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.